Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி woodோட யூசேஜ் நான் லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதனுடைய கண்டினியூஸ் தான். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்க. polite request, polite offer, polite invitation. இந்த மூணு விஷயத்துக்கு நம்ம would யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். எனக்கு உதவ முடியுமா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ எனக்கு உதவுறியா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ அந்த சுச்சுவேஷனை நம்ம இந்த சென்டென்ஸை உபயோகப்படுத்தலாம். would you help me please? would you help me please அப்படின்னா நீ எனக்கு உதவுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. தயவு செஞ்சு எனக்கு நீ உதவுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது would you help me please அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல will you help me அப்படின்னு சொல்லலாம். will you help me அப்படின்னா நீ எனக்கு உதவுவாயா அப்படின்னு அர்த்தம். would you help me அப்படின்றது என்னன்னா will விட would வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ பொலைட்டாக வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல would you help me please அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு டீ வேணுமா? இது என்னென்னா வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல டீயா காஃபியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ டீயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது would you like some coffee? would you like some tea? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது would you like some tea? ஓகே. இதே வந்து would you like some coffee? would you like some juice? அப்படி சொல்லி கேட்கலாம். ஓகே. அடுத்தது நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல இது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா ஒருத்தரை வந்து கேட்குறது இன்வைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம வந்து would யூஸ் பண்ணலாம். அதாவது would you like to come with us? would you like to come with us அப்படின்றதும் மோர் பொலைட் சுச்சுவேஷன். ஓகேவா? இப்போ உங்கள் யாராவது உங்களுக்கு மேலே ஹையர் அத்தாரிட்டி பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எங்கள் கூட வர விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது would you like to come with us அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. இதே மாதிரி would you like to attend the party அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை செய்ய விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த would like யூஸ் பண்ணணும். ஓகே. எஸ். இப்போது நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட கேட்குறீங்க would you like to come with us அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்களுடன் வர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? எஸ் ஐ would like to come with you அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம் நான் அவங்க கூட வர விரும்புகிறேன் அப்படின்ற போது ஐ would like to come with you அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே டன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். would-க்கு பக்கத்தில் ஆல்வேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா அன்னாயிங் ரிப்பீட்டட் திங்ஸ். இது என்னென்னா பாஸ்ட்டில் வரும். ஓகே. பாஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து அடிக்கடி செஞ்சுருப்பாங்க. ஸோ அவன் எப்போ பார்த்தாலும் கிளாஸ்க்கு லேட்டாக வருவான். ஸோ அவன் இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அன்னாயிங் அப்படின்னா எரிச்சல் அடைய செய்கிற மாதிரியான விஷயங்களை தான் அன்னாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிப்பீட்டட் திங்ஸ்லாம் வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கும் இல்லையா? அந்த விஷயங்களை நம்ம வந்து would ஆல்வேஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் எப்போதும் வகுப்பிற்கு தாமதமாக வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. he would always come late to class. he would always. அப்போது would-க்கு ஒட்டி அதுக்கு பக்கத்தில் ஆல்வேஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா verb form வந்து யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே சப்ஜெக்ட் போடணும். அவன் அப்படின்றனால நம்ம ஹீன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் அப்புறம் would ஆல்வேஸ் அப்புறம் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதில் verb என்ன? வருவான் அப்படின்றது. அப்போ நம்ம இங்கே கம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியாச்சு. he would always come. தாமதமாக வருவான். அப்போ அதுக்கு பக்கத்தில் லேட். he would always come late. கிளாஸுக்கு வகுப்பிற்கு அப்படின்ற போது to class. he would always come late to class அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எப்போதும் சின்ன விஷயத்திற்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது they would always argue for silly things. சில்லி திங்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லாத விஷயம், ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது they would always argue for silly things அப்படின்னு சொல்லலாம். ஓகே டன். அடுத்த வாக்கியம் பாருங்கள். would-க்கு பக்கத்தில் rather அப்படின்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போது வெளியில் செல்வதற்கு பதிலாக வீட்டில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் செய்யறதுக்கு பதிலாக நான் இதை செய்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இந்த would rather வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஐ would rather stay at home than go out. அதாவது வெளியில் செல்வதற்கு பதிலாக வீட்டில் இருக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக இது வந்து சம்மர் சீசன் இல்லையா? ஸோ நான் வெளியில் போகிறதுக்கு நான் அதுக்கு வீட்டில் இருக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஐ would. இந்த விஷயம் என்னென்னா நான் சொல்கிறேன். ஓகே. அப்போ எடுத்தோடனே பிகினிங்கில் சப்ஜெக்ட் ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ would rather பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை செய்ய விரும்புகிறோமோ அந்த வாக்கியத்தை தான் முதல்ல எழுதணும். ஓகே.
அப்போது இதில் நம்ம என்ன விஷயத்தை செய்ய விரும்புகிறேன், வீட்டில் இருக்க விரும்புகிறேன். அப்போது ஸ்டே அட் ஹோம், ஐ வுட் ராதர் ஸ்டே அட் ஹோம். எந்த விஷயத்துக்கு பதிலாக, வெளியில் செல்வதற்கு பதிலாக. அப்போது தான் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா என்ன விஷயத்தை செய்ய விரும்பலையோ அதை எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக என்ன எழுதணும், எந்த செயலை செய்ய விரும்புகிறோமோ அதை முதல்ல எழுதணும், எதை செய்ய விரும்பலையோ அதை ரெண்டாவதாக எழுதணும். ஓகே, நடுவில் இந்த தான் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ வுட் ராதர் ஸ்டே அட் ஹோம் தான் கோ அவுட். ஓகே, அவள் இனிப்புகளை விட பழங்களை சாப்பிட விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷீ வுட் ராதர் ஈட் ஃப்ரூட்ஸ் than ஸ்வீட்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவள் இனிப்புகளை விட பழங்களை சாப்பிட விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது எடுத்த உடனே அவள் என்ன விஷயத்தை செய்ய விரும்புகிறாள், சாப்பிட விரும்புகிறாள். அப்போது இந்த இடத்துல வந்து ஷீ வுட் ராதர் ஈட் ஃப்ரூட்ஸ், எடுத்த உடனே என்ன விஷயத்தை செய்ய விரும்புகிறாளோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ ரேதர் பக்கத்தில் ஈட் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணணும். தான் ஸ்வீட்ஸ், ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக தான் அப்படின்ற போது அந்த தான் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, டன். இப்போது உங்களுக்கு 3 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஹோம்ஒர்க் சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உட்டோடைய யூசேஜ் ஆல்மோஸ்ட் நான் வந்து கவர் பண்ணிட்டேன், அவங்க சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோலையும் நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதனுடைய வீடியோ வேணும் அப்படின்னா அந்த வீடியோ எண்ட் ஆகும்போது என்னுடைய எண்டில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அதே சமயம் டெஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ உட்டை பற்றினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.